ஆமாம் வாத்தி வருது. ஆமாம் இங்கே 6 தொப்பி வந்து நான் என்னோட சேர்த்து இல்லை உங்களோட சேர்த்து நம்ம போட்டு ஏட்டா பாய் நாங்கள் ட்ரிப் போகிறோம் ஆடி மாதம். இன்னைக்கு 29 மறக்காம பாருங்க. ஏய் சார்ஜ் ஏற்றி விட பவர் பேங்கு அதுதான் போட்டு வைங்க. அப்பமே ஒன்று கீழே டாப் பண்ணு. சரி ஆள் போட்டு இந்த டோல்கேட் ஒன்று வருது இல்லைண்ணே, அந்த டோல்கேட் அது தாண்டதுக்கு ஃபுல்லாக பைப்பாஸ் தான். ரெட்லீஸ் வேலை வாங்கிக்கிறோம். நான் பார்த்து முன்னாடி வேலை வாங்கிட்டு ஆமாம் ஆமாம் இலையும் வேலை ஜாமான் வேணும் வாங்கிக்கலாம். நவீன்கிட்ட கேட்டா எங்க இலையா காரனோட டோல்கேட். இந்த வயசுனா உனக்கு கண்ணெல்லாம் கேட்கும். ஒன்றும் இல்லை போ, இது கிடையாது. செக்கிங் இது செக்கிங் போர்டு. இது வந்து செக்கிங் போர்டு. இல்லை செக்கிங் வந்து தான் போனோம். ஓங்கூர் போனோம்ல. ஆமாம் ஓங்கூர் போய் ஓங்கூர் நான் வர இந்தியாவில் கூட்டு போயிட்டேன். 2ஆம் டைம் நான் ஜூஸு இனிப்பு சாப்பிட்டுங்க வரக்கூடாது. இனிப்பு சாப்பிட்டவங்களுக்கு வேலை இல்லை. யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. இனிப்பையும் கடிச்சிக்கிறான், இதையும் குடிச்சிக்கிறான். சைடிஷு சரக்கு ரெண்டுக்குமே வேலை இல்லை. பாதாம் ஏன் ஜூஸ் குடிக்க வரலையா தம்பி? வேற எங்கேயும் போய் நாட்டாளோடு இல்லைன்னா அவ்வளோதான். நீ இப்போ அப்படியே வீட்டு போய் கிளம்பிடு. ஒன்றை தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு வெளி விழும். கை நீட்டிடும். நான் கண்டிப்பாக சரக்கு வாங்கிட்டாங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் முதல்ல விழும். ஏன்னா அவர் தான் தூண்டி விடுறது. நீங்கள் ஏறுங்கண்ணே வண்டியில். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு டிரைவரு. எங்கள் அண்ணனை கண்காணிப்பாக காமிச்சிக்கங்க. எங்கள் அண்ணனை சரக்கு அடிக்காமல் கண்காணிக்க போகிறது உங்கள் வேலை. அடிச்சிங்கன்னா எல்லோரும் யாரெல்லாம் அடிக்க சொன்னீங்களோ அவங்க இறங்கி வேண்டியது. அப்புறம் இறங்க மழை வரப்படாது. நல்லது. சரி மழை வந்தால் ஜாலியாக இருக்கும். இந்த வெயிலில் கிடக்கிறதுக்கு மழை பெஸ்ட்டு வேணும். கிராமக்குள்ள இருக்கு. போயிட்டு வந்துட்டு வீட்டில் வண்டியில் போட்டு வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு திருச்சி வண்டியிலே பைக்கிலேவா? ஆமாம், நாய்க்குட்டியை கொண்டு கொடுக்க போகணும் அண்ணன் வீட்டுக்கு.
கடா போகிறதுக்கு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடி சமையல் வேலை ரெடி ஆகிட்டுருக்கு. லேபரே எல்லாருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடாக செஞ்சு கொண்டு வந்தோம். பிரியாணி வேலை ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னப்பா சண்டைக்கு போகிறப்ப சட்டையெல்லாம் கழட்டுறேன் ஒருத்தன். நம்ம மாஸ்டர் இல்லை, பயபக்தியோடு தொழில் பண்ணவங்க. ஆன் பண்ணுறேன், பூஜை பண்ணுமா? மாஸ்டர் வருவார். பாய் வேலை ஸ்டார்ட் பண்ணு. ஆன் பண்ணு. தீப்பெட்டி எடுத்து வந்தில நம்ம ஆன் பண்ணா. இங்கே லைட்டில் விட்டீங்களா? வேலையை தவிர மற்ற வேலை எல்லாம் செய்கிற ஒரே ஆள் இவர் தான். பாய் கரண்டி மட்டும் தூக்கி நிற்குது. ஏய் இது பண்ணிட்டோம், தீப்பெட்டி இல்லாமல் எதுக்கு ஆன் பண்ணுறேன்? செக் பண்ணுறேன்டா. 1 2 3 காற்று தான் வருது. பாரு வந்தவொடனே கேஸை வெளியே விட்டு வர பாருங்க ஒருத்தன். எப்பேற்பட்டவனா இருப்பான். ஜட்டி போடலங்க, மூத்திரம் ஃபுல்லாக பேங்க். சேவிங் பண்ணிட்டே இருப்பான் வெங்காயத்துக்குலாம். நீ என்ன பய பண்றீங்க? தக்காளி எடுத்துட்டு தக்காளி பற்ற வச்சு வீண் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணுங்க. தாத்தா பாத்திரா கண்ணு எவ்வளோ ஏஜ் பாருங்க. தக்காளி வெட்டுற ஒரு பேர். ஐயா உங்கள் பேர் என்ன? அதான் கைப்புள்ள தக்காளி அலசனியா? தக்காளி அலசிட்டு போடணும். எவ்வளோ டஸ்ட் இருக்கு அதுலேயே ஊற்றுங்க லைட்டா தண்ணி. பாத்திரத்தை கழுவுங்க. மனுஷ மாணிக்கிறான் மாமா போடுறான். பார்த்தீங்கன்னா கூமாம்பட்டி போகிற வழியில் சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சமையலை பண்ணிவிட்டு கூமாம்பட்டியில் தான் போய் சாப்பிடலான்னு சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. சாப்பாடு என் தலைமையில் போயிட்டு இருக்குது. சாப்பாடு சரியான அடி கொடுக்கும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஓலை இருக்குங்க. ஓலை எதுக்கு பண்ணிருக்கீங்க? சும்மா பட்டா போட்டு சாப்பிடுதுங்க. இந்த பட்டையில் நீங்கள் உட்காந்து கூட சாப்பிட முடியாதா? என்ன பட்டை? 4 கிலோ பட்டை சின்னதாக இருக்கு. செவத்து லேட்டாகுமா? பிரியாணி அரிசி, பட்டை, கிராம்பு, எண்ணெய் நல்லா சூடு இருக்கு. ஏலக்காய், பிரியாணி அடுப்பு முதல்ல ஒழுங்கா கருவேப்பிலை, தயிர் பாக்கெட்டு, வெங்காயம், அள்ளி போட்டு இது பண்ணி ஏய் இடவரம் பண்ணி ஒன்றுலாம் வைக்கிறாதீங்க. அரிசி ஓப்பன் பண்ணுறேன். ஏய் சாவல் ஓப்பன். என்ன நல்லா ஊற்றுறா? என்ன இன்னும் பத்தாது. கீழே வைக்கிறாங்க. கூட போடலாம். எல்லாமே கொட்டையை எடுத்து போடுங்க. இல்லை கொட்டையை கூட கசப்பு போடு. கொட்டையோட போடு. அப்புறம் கொட்டை கசக்கியா? எத்தனை லெமன்? 2 போட்டு. கொட்டையை முடிஞ்சு எடுத்துரு. எல்லாம் கட் பண்ணி வச்சு இதை லெமன் அப்புறம் எதுக்கு? அதில் கறி வந்துச்சு. கறியில் வந்துருக்கீங்க. அது எப்படி வந்திருக்கோம்? அது இன்னும் இது நல்லா கொதிக்கணும்டா. கொதிச்சாலே அது வந்த மாதிரி. நான் அப்படியே அரிசி இதில் பண்ணிக்கிறதா? சொன்னால் எங்கே கேட்குறாங்க? காரம் அதிகமாக இருக்குது. காரம் இல்லை. ஏன்னா ஒரு கைப்படம் விடணும். நான் பார்க்குற காரம் நீங்கள் தான் பார்க்குறேன். தாரி பார்த்து போடு. ஃப்ரெண்ட்ஸ்
பிரியாணிக்கு அடிச்சு அங்கே அண்டாவில் இருக்க சாப்பாடுலாம் மூஞ்சி அடிச்சு தண்ணி நேரம் வழியா போயிடா. அங்கே போய் திட்டிக்கிட்டு இருக்கான். வெந்து போயிடுண்டா பசங்களுக்கு. அப்படின்னு இது லெதர் பேட்டரி இருக்கு. இந்த மரத்தில் உள்ள இதெல்லாம் எடுத்து பண்ணவங்களாம் கவர்மெண்ட்டாக இருக்கும். தோல் ஃபேக்டரி மாதிரி இருக்கலாம். லெதர். லெதர்னா அதுக்கு என்னன்னா அது இதுதான் மலை மேல ஏத்த சொல்றானா? அவனை படுக்க வச்சு ஏத்துறேன்னு சொல்லு. மொத்தம் 11 பேர். வண்டி வந்து இது ஈச்சர், மினி ஈச்சர். எவ்வளோ 1050. வண்டி டோக்கன் தனியாக போடுவீங்களா எப்படி? மழை அழகாக இருக்குது. பண்ணுங்க உள்ள தடாஜ உள்ள வந்துட்டாங்க. டிரைவர் பாருங்க, ஃபுல்லா செக்கப் ஃபுல்லா பண்ணாங்க. ட்ரிங்க்ஸ் அப்புறம் டீசல் இல்லையா, கூலி இதெல்லாம் வந்து யாரும் போடக்கூடாதுட்டாங்க. வண்டி ஃபுல்லா வந்து டிரைவர் கூலி போடுறாரு. டிரைவர் மட்டும் கூலி போடுறாரு. அவர் மட்டும் எடுத்து காமிச்சிட்டாரு. கூலி போட்டு தான் பையா அப்படின்னு காமிச்சிட்டாரு. அதனால கொஞ்சம் அப்படின்னு பாத்துக்கலாம். டிரைவர் மட்டும் 500 ரூபா. அதனால வந்து ஓனர் கரெக்டா போயிட்டு இருக்காரு எங்களுக்கு. அதனால இப்போ வந்து ஃபாரஸ்ட் பாத்துக்குங்க. இப்போ மங்கி பாரு சின்னதா இருக்கு. இந்த மங்கி வேலை பார்த்துச்சு, அதே கட்டு விட்டாரு. எந்த பக்கம் வேலை பார்த்துருந்தா? 2 மங்கி வேலை பார்த்துச்சு பிராஸ். என்ன வேலை தெரியும்? சொல்லல வேலை பார்த்துச்சு. மங்கி எப்படி இருந்துச்சு? ஐயோ பொம்படிக்குது. செப்பரேட் அடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்பாட்ட போய் கேட்டாங்க. அப்பா என்ன கடிக்க வரான். ஏய் வாங்கணும் நீங்கள் குடிக்க தண்ணி மட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி இங்கே மாசா வருதா? ஸ்ப்ரைட்டு மாசம் வேணும். மாசாவே போயிட்டாரு. தோணு. ஆமாம், ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று. என்னதான் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருவோம். மணி சாவி கொஞ்சம் இதை அப்படியே கையில் மறந்து தூக்கிட்டு வந்தேன். வாங்க, நம்ம கேங் கூட போயிட்டு இருக்கோம். குமாப்பட்டி பாய்ஸ் பாத்துங்க. சர்பத் போல இருக்குங்க, பாத்துங்க. தண்ணியை பாருங்க, கண்ணாடி போல இருக்கு. புதுசா சொல்ற, அவன் சொன்னதே நீ சொல்லாதடா. அதுதாங்க ட்ரெண்டிங். அவனே ட்ரெண்டிங் ஆகி முடிஞ்சு போச்சு. புதுசா சொல்லுங்க பாய். அடிச்சிருவோம் பாய். அடிச்சிருவோம் பாய். அங்கே 10 பேர் தான் இருக்கான், கூட்டம் இல்லைங்க. போங்க. அதாவது வர்றதா இருந்தால் செவ்வாய் புதன் வேலை எழுதணும், சண்டே மட்டும் வரக்கூடாது. போகணுண்டா நேரு. இது குளிக்கிறது கழுத்தளவு இருக்கும். இன்னும் போகணும். போனீங்கன்னா இருக்குது. குளிக்கிறியா இப்படி ஓம்பாடு ட்ரெக்கிங். இல்லை இன்னும் குளிக்கலாம். குளிச்சுட்டு போகலாம். ஏய் குளிரா நீ. நெஞ்சளவு தான் இருக்கு. எல்லாம் இருக்காங்கல்ல, நெஞ்சளவு தான் இருக்கும். பிரகாஷ் நீச்சல்.
சுனாமி வந்துரு போகுது, சுனாமி வந்துரு போகுது. கீழே கொஞ்சம் கேமரா பிடிங்க, ஆளுங்க பசங்க கேமரா கீழே போயிடுமா அப்படி நம்ம ஆளுக்கலாம். அவ்வளோதான் குளிக்குதா அப்படி இல்லை கேமரா அப்படி வா வா புள்ளிவடியா ஹலோ ஏன் இதில் அங்கே என்ன அருவி வந்து என்ன போனோம் இங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி போய் குளிக்கலாம். இது நல்லா இருக்கும், சுத்தமான தண்ணி தான் தானே வருது, அங்கேருந்து வருதா இங்கேருந்து போதா? தண்ணி தான் வருது. அங்கேருந்து இங்கே வருது. என்ன பண்றாங்க தெரியாது இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண உனக்கு தெரியுமா? பாரா தெரியாம இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா எத்தனை ஊர் தாண்டி வருது, அதெல்லாம் வேலைக்கு வர தண்ணி போயிட்டு இருக்க தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு போயிட்டு இருக்க தண்ணி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆ வரட்டும். மணி வாங்க போகலாம், போட்டோ எடுக்க வருவாங்க. நின்று வா, நின்னது ஒரு பரவாயில்ல, நின்னது மேலே சும்மா பாத்துங்க, நம்ம டீம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் 2 இந்த அடுப்பு இங்க யார் வச்சிருக்க ரைட்? நான் வண்டியில கொடுத்த திரும்ப எங்க வாங்குனாங்களே எல்லாம் பிடிச்சுவாங்க. தண்ணி வரலன்னாங்க. பொன்மானே, தென்மானே, அப்புறம் வேற என்ன கைப்புல, வேற என்ன, வேற என்ன? உன்னை எண்ணி பார்க்கையில், உன்னை எண்ணி பார்க்கையில் தமிழை மூட்டு மூட்டு குட்டி பயப்படாதீங்க. அடடே செல்ல குட்டி, செல்ல குட்டிமா. சின்ன குட்டி தூங்கின ஆள் வந்துடும். ரொம்ப எப்படி தாழ்ந்து செல்ல பிடிங்கி நிற்கு பாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? தனியாக வந்து இங்கே நின்றுட்டுருக்க, சோகமாக வேறு இருக்க. என்ன ஆச்சு? ஒன்றும் தரலையா யாரும் உனக்கு? சம்பத்து எதாவது கவனிமனே சோகமாக இருக்கான். அங்கே ஒன்று கொடு, அங்கே போய் குரங்கு ஒன்று அது கொடு. போகலாம், அப்படியே போக போகிறாங்கல்ல. இப்போ பின்னாடி முன்னாடி யார் போகிறா? போகலாம். இப்போ மேப்பு போட, மேப்பு செல்லு வச்சுருக்க மாதிரி. இந்த இடத்துல மேப்பு காமிக்காது. ரோடு அதே போ மேலே போ. அவ்வளோதான் நாளோடு. டேய் மேலே ஒருத்தன் இருக்கான், சத்தம் போடுறா. ஏற்கனவே விடல. நம்மளே குளிக்காண்டான்னு சொல்லிட்டு வாரிக்கிறோம்.
1 2 3 சமத்து வா ஓ எஸ் போட்டு வாடா. ஓ இறங்கு இறங்கு இருக்கு ஜி, வழி இல்லாமல் எவ்வளோ தூரம் போகிறோம். இப்படி தான் போனோம். இந்த குறிஞ்சி போனோம். இங்கே இந்த பாதை இருக்கு பாரு, அந்த பக்கம் இதில் குனிஞ்சு போயிருக்கலாம் ஜி. அப்படி கோமாம்பட்டி பாம்பு உள்ளேருந்து வரணும் உனக்கு. போ இது மேல எங்க போயிட்டு இருக்கே? ஏய் இருக்குடா போடா, அங்கே தான் தண்ணி வர இடம் தானே போனோம். அப்பா ஐயோ போட்டு போட்டு நம்ம பேக்கேஜ் பண்ணோம். நீங்கள் பண்ண நம்ம பேக்கேஜ் பண்ணுவோம். குறைந்த விலையில் நிறைந்த தரம். என் காலை வச்சு நடக்க பெரிய விஷயம். ஏன்னா கால் வலி. என்ன தூரம் அருவி வந்துருச்சு, தண்ணி இல்ல. வந்துருச்சு தண்ணி, யாரும் இல்ல. வரட்டு வரட்டு. மெயினா பழம் சாப்பிடும். இங்க காட்டுல உள்ள பழம் எல்லா பழத்தையும் சாப்பிடாது. உங்ககிட்ட இருக்க பழத்தை கொடுத்துறான். மனுஷனை சாப்பிடாதுங்க. யோய் முடியல, அதெல்லாம் ஏதோ அடிபட்டு கிடக்கு. கண்ண வேணா விட்டுரு, அது போயிடும், தாய் வரும். கண்ணில் குத்தினடா அது. தலையை பாருங்க, நாய் தலை மாதிரி இருக்குது. நாய் தான். நாய்க்கு பிறந்து எப்படி இருக்கும்? அப்படியா? ஆமாம், நாய்க்கு கிராஸ். பா டேய் நீங்களா இல்லை போ, மேலே போ. வந்துருச்சா பக்கத்தில்? ஆ இதான் இதான் பெட்ரோல் பங்க் வந்துட்டாங்க. ஆந்திரா பெட்ரோல் பங்க் காட்டு கண்டு தொண்ணூத்தாறு 91